அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிகாலை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்ற அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முகத்திற்கு மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் ஒரு பக்தரை போல் சென்று தரிசனம் செய்வது, விஐபி தரிசனம் செய்வதற்காக தனக்கு பாஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு உங்களுக்கு விஐபி தரிசனம் வேண்டும் என்றால், எளிய முறையில் நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று 4 பேருக்கு 4000 ரூபாய் அங்குள்ள கோயில் புரோகிதர் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதன் மூலமாக அவர் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அறநிலைத்துறைக்கு ஒரு நல்ல முதல் படியாகவும் நல்ல ஒரு வரவேற்பாகவும் தான் உள்ளது. மற்ற கோயில்களிலும் இது போன்ற லஞ்சம் வாங்குபவர்கள், பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதற்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வேறொரு கோயிலில் ஆய்வு செய்து அங்கே விற்கக்கூடிய தின்பண்டங்கள் இதுக்கெல்லாம் சரியான சீல், அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டு, எந்த கம்பெனி எதுவுமே இல்லை, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இதுக்கு சரியான மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுவெல்லாம் ஒரு நல்ல துவக்கத்தையும் அவர்கள் மீது, இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நல்ல நன்மதிப்பையும் ஏற்படுத்துகிறது. சென்ற ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் இருந்தபோது திருச்செந்தூர் கோயிலில் தான் பக்தர்கள் கியூவில் நின்று கொண்டிருந்த போது அவர் தரிசனம் முடித்து வந்தபோது கோயில் தரிசனம் செய்வதற்கு 3 to 4 மணி நேரம் ஆகிறது, குழந்தைகள் எல்லாம் பட்டினியாக கிடக்கிறார்கள், இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யக்கூடாதா என்று கேட்டதற்கு, திருப்பதிக்கு சென்றால், வேறு எந்த கோயில்களுக்கு சென்றால் நீங்கள் காத்திருக்கவில்லையா, இப்போது காத்திருந்து தரிசனம் செய்யுங்கள் என்று ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனால். ஆனால் இன்றைய இருக்கிற அரசாங்கம் அதையெல்லாம் ஆய்வு செய்து அதுக்கு சரியான மக்கள் எளிமையாக இறைவனை தரிசித்து அருள் பெற வழிவைக்கு செய்ய வேண்டும் என்றும், அன்னதான கூடங்கள் சரியாக செயல்பட வேண்டும், சுத்தபத்தமாக சாப்பாடு செய்யப்படுகிறது என்று ஆய்வுப்பட வேண்டும். இதெல்லாம் அவர் ஆராய்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு, இந்து மக்களுக்கு, குறிப்பாக இந்து மக்களுக்கு, இறைவன் முருகனின் பக்தர்களுக்கு இப்பொழுதுள்ள அரசாங்கத்தின் மீதும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷின் மீதும் அதிக நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அறநிலைத்துறையில் ஏற்பட்டுள்ள ஊழல்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர் சரிவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துள்ளது. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.